ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. லாஸ்ட் பாட்டில் இந்த நீலாம்பரியும் விருந்துக்கு ஒரு பொம்பளையை வந்து கூப்பிட்டுருப்பா இல்லையா? ஸோ அவள் விருந்துக்குமே வந்திருக்கா. அந்த ஈத் செலிப்ரேஷனும் முடிஞ்சிருக்கு. ஸோ அது எதுவுமே நமக்கு காட்டலை. அது எல்லாமே மகா சங்கமம் அந்த மாதிரி ஒரு எபிசோடில் வந்து போட்டிருப்பாங்க போல். ஸோ அது கரண்ட் லைஃப்பில் டிவியில் போட்டிருக்காங்க. எபிசோடாக பார்க்கும்போது இப்போ நம்ம பல வருஷம் கழிச்சு இந்த ட்ராமாவை தோண்டி எடுக்கும் போது இதில் வந்து அந்த எபிசோடு இல்லை. ஸோ அதுக்கப்புறமா உள்ள எபிசோடு தான் நமக்கு காட்டுறாங்க. இந்த பொம்பளையுமே விருந்துக்கு வந்திருக்கு. வேற யாரும் இல்லை, இந்த பொம்பளையோட புருஷனை கூட இந்த நீலாம்பரி ஒரு காலத்தில் கட்டியிருப்பா. ஸோ அந்த பொம்பளை தான் வந்து மொத்த உண்மையுமே சொல்லிடுச்சு. நீ யாரும் உன் பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கியோ அவள் வேற யாரும் இல்லை, ஜோயா அசத் கானோட பொண்ணு. அவள் பார்க்கறதுக்கு அப்படியே ஜோயா மாதிரியே இருக்கா. இது செம ட்விஸ்டாக இருக்குல்ல. உனக்கு கண்ணு தெரியாததுனால நீ அவளையே உன்னோட மருமகள் ஆக்கிக்கிட்ட. இப்போ அவள் தான் இந்த போபாலோட சின்ன மாபேகம் ஆயிட்டா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு கிண்டல் பண்ணி பேசிகிட்டு இருக்கு. இவளுக்கா அவ்வளோ கோவம் வருது. நான் இவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டேனா அப்படின்னு முழிச்சிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோயினி எப்போ பார்த்தாலும் அவளோட அப்பா அம்மா பேரை சொல்ல வரும்போது ஏதாவது ஒரு தடங்கள் வந்திருக்கும். ஸோ அதனால அந்த பேர் அவளுக்கு தெரியாமலே போயிருக்கும். ஸோ அப்போவே எனக்கு தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா இவ்வளோ பெரிய தப்பை பண்ணியிருக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு இருக்கா. அது மட்டும் இல்லாமல் நான் சனமா பொண்ணு கேட்டு அவளோட பெரியம்மா கிட்ட பேசினனே, அப்போ அது வேற யாரும் இல்லை, அது தில்சாத் தானா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. ஆமாம், நீ எவ்வளோ ஏமாந்து போயிருக்க அப்படிங்கிறது உன்னால் பார்க்க முடியல. ஆனால் எனக்கு நல்லாவே தெரியுது உன்னோட முகம் அப்படியே செவந்து போயிருக்கு. இரு நான் ஃபோட்டோ எடுத்து காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோவெல்லாம் எடுத்து காட்டிக்கிட்டு இந்த பொம்பளை கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்கு. இங்கே பாரு எவ்வளோ நீ அழகாக இருக்க பத்தியா, சேச்சே நான் மறந்துட்டேன்ல, உனக்கு கண்ணு தெரியாதுல அப்படிங்கிற மாதிரி வேற கிண்டல் பண்ணிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் இவ உடனே கோவத்தில் நம்ம ஹீரோயினோட கையை பிடிச்சிட்டு தரத்தரன்னு இழுத்துக்கிட்டு வெளியே கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கா. அவளை வீட்டை விட்டே துரத்துறதுக்காக. நம்ம ஹீரோயினும் என்னாச்சு மாபேகம்னு சொல்லிட்டு கேட்டால் அவளோ கேட்க மாட்டேங்கிறா. அப்போ ஆஸ்மாங்கிற பொண்ணு வந்து லாயர் கால் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னதுமே அப்படியே அவள் ஸ்டாப் ஆகி நின்றுடுறா. லாயரோட ஃபோன் வந்ததுமே இவ டக்குன்னு மருமகளோட கையை விட்டுட்டு, சாரிம்மா சனம், நான் வந்து நிறைய பேர் உன்னை பார்க்கணுன்னு வெளியே வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க, அதனால தான் உன்னை அவசரமாக இழுத்துட்டு போனேன், வேற ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லி சமாளிச்சிடுறா. அதுக்கப்புறம் இவ்வளோ லாயர்கிட்ட ஃபோன் பேசுறதுக்காக போயிடுறா. இதெல்லாம் தூரத்துலேருந்து அந்த பொம்பளையும் பார்த்துட்டு தான் இருக்கு. இந்த பொம்பளையோட பேரு ரசியா. நீ திருடனுக்கு தேலு கொட்டின மாதிரி கம்முன்னு பொத்திக்கிட்டு தான் இருக்கணும், வேற உனக்கு வழியே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கு. நம்ம ஹீரோ இந்த பக்கம் ஸ்விம்மிங் பூல் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு நம்ம ஹீரோயினியை பற்றியே நினச்சிக்கிட்டே இருக்கான். அவனுக்கு ரொம்ப மன வருத்தமாக இருக்குது. அவள் கூட நெருங்கவும் முடியல, அவளை விட்டு விலகவும் முடியல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் அவன் வந்து சரக்கடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டிலை தொட்டா டக்குன்னு அங்கே சனம் வந்துக்கிட்டு நீங்கள் குடிக்கக்கூடாதுன்னு சொல்கிறா. ஏன் நான் குடிக்கக்கூடாது, என்ன தடுக்கிறதுக்கு நீ யாருன்னு கேட்டுகிட்டு இருக்கான். நான் உங்களோட மனைவி, அதனால தான் சொல்கிறேன், ப்ளீஸ் நீங்கள் குடிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணி வைக்கிறா. உடனே அவனும் அப்படியே பார்த்துட்டு இருக்கான். இந்த பக்கம் இவ்வளோ லாயர்கிட்ட வந்து எப்போ தான் அந்த சொத்தெல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுகிட்டு இருக்கா. ஏன் என்ன அவசரம்னு கேட்டால் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஒரு அவசரமும் இல்லை, ஹனிமூனுக்கு போகணும் இல்லையா ஆகிலும் சனமும், அதுக்காக தான் சொன்னேன், வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சீக்கிரமாக அந்த ப்ரொசீஜரை வந்து சீக்கிரமாக முடிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறா. அப்போ இந்த ரசியாங்கிற பொம்பளை அங்கே வந்துட்டு, பாத்தியா தன்வீர், ஒன்று பணம் என்னெல்லாம் பண்ண வைக்கிது பற்றியா, அப்படியே அடக்கி ஒன்று உட்கார வச்சிருச்சு பற்றியா, நீ இந்த பணத்துக்காக தானே என்னோட புருஷனே நீ கல்யாணம் பண்ணிக்கிட்ட, இப்போ அதே பணத்துக்காக தான் எவனையும் ஒருத்தவனை கல்யாணம் பண்ணிட்டு இந்த வீட்டில் வந்து உட்காந்துருக்கா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா. இப்போ உனக்கு என்ன வேணும்னு கேட்டால், உன் கழுத்தில் போட்டிருக்க நெக்லஸ் அது ரொம்ப அழகா இருக்கு, அதை என்கிட்ட கொடுக்குறியா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. என்ன பேசிட்டு இருக்கேன்னு கேட்டாங்க. பாரு, உன்னை பத்தின உண்மை எல்லாமே எனக்கு தான் தெரியும், உன்னோட கடந்த கால ரகசியத்தை பத்தியும் எனக்கு நல்லாவே தெரியும், நான் மட்டும் இந்த விஷயத்த சனம் கிட்ட சொல்லிட்டா அப்புறம் உன்னோட கெதி என்ன ஆகும் அப்படிங்கிற மாதிரி வேற கேட்டுட்டு இருக்கா. இவளை பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாமல் நான் கேட்குறதுலாம் ஒன்றே ஒன்று தான், நான் இந்த வீட்லேயே இருக்கணும்னு ஆசைப்பட்றேன், அப்புறம் நான் உன் கூட தான் இருப்பேன், உன்னோட நல்லது கெட்டது எல்லாத்துலேயுமே நான் உன் கூட துணையாக இருப்பேன், அதுக்கு பதிலாக நீ எனக்கு சில விஷயம் பண்ணால் மட்டும் போதும், நான் கேட்குறத மட்டும் கொடுத்தா மட்டும் போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கு. உடனே இவளும் அவள் கழுத்தில் போட்டிருக்க அந்த நெக்லஸை கழட்டி இதை வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டு இருக்கா. இந்த பக்கம் நம்ம ஹீரோயினி ஸ்டோர் ரூமில் ஏதோ திங்ஸ் எடுக்கிறதுக்காக வந்திருப்பா போல். அப்போ நிறைய வந்து நியூஸ் பேப்பர் வந்து விழுந்துட்டுருக்கு. அது எல்லாமே பழைய பேப்பர் தான். அதில் ஒரு பேப்பரை எடுத்து பார்க்கும்போது இவளுக்கு பயங்கரமான ஷாக்கு. அதில் வந்து இவளோட அப்பா அம்மா 2 பேர் தான் நின்றுட்டுருக்காங்க. கூடவே அந்த பேப்பரை இன்னும் நல்லா பிரித்து பார்க்கும்போது தான் தெரியுது அதில் மாபேகமும் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கு பயங்கரமான ஷாக்காக இருக்குது. என்ன இதில் மாபேகமும் என்னோட அப்பா அம்மா கூட இருக்காங்களே, அப்படின்னா என்னோட அப்பா அம்மா வந்து மாபேகமுக்கு தெரிஞ்சிருக்குமா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கா. இந்த பக்கம் நீலாம்பரியும் பணப்பட்டியை திறந்து வச்சுட்டு எண்ணிட்டு உட்காந்துருக்கா. அப்போ அந்த ரசியாங்கிற பொம்பளையும், நீ நிறைய பணம் வச்சுருக்க, எனக்கு கொஞ்சம் கூட என் பாக்கெட் மணியா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கு. உடனே அப்போ தான் நம்ம சனமும் அங்கே வரா. நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு,
என்ன விஷயம் சொல்லு அப்படின்னு கேட்டா, நான் ஸ்டோர் ரூமில் ஒரு நியூஸ் பேப்பர் பார்த்தேன். அது பழைய பேப்பரு. அதில் வந்து என்னோட அப்பா அம்மா இருக்காங்க, கூடவே நீங்களும் இருக்கீங்க. என்னோட அப்பா அம்மா உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டால் இவளுக்கோ பயங்கரமான ஷாக்கு. அப்பா அம்மாவை கொன்னதே இவ தான், இவகிட்ட வந்து கேட்டுட்டு இருக்காளே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அவளும் வந்து இல்லை எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிடுறா. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க, என்னோட அப்பா பேர் வந்து அசாத் அகமது கான், அப்புறம் என்னோட அம்மா பேர் ஜோயா அகமது கான். நல்லா யோசிச்சு பாருங்க அப்படின்னு சொன்னா, இங்கே பாருமா, நான் இந்த போபாலோட மாபேகம். என்ன பல பேர் வந்து சந்திச்சிருப்பாங்க, நானும் பல பேரை சந்திச்சிருப்பேன். அவங்க எல்லாரையும் நான் ஞாபகத்தில் வச்சுட்டு இருக்க முடியாது. உன்னோட அப்பா அம்மா யாருன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற அந்த ரஷ்யாங்கிற பொம்பளைக்கிட்டையும் இந்த பேப்பரை பாருங்க, உங்களுக்கு என்னோட அப்பா அம்மாவை பற்றி தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் அவளும் அந்த பேப்பரை பார்த்துக்கிட்டு நான் பார்த்த மாதிரி தான் இருக்குது, பட் வந்து எங்கே பார்த்தேன்னு தெரியல. ஒருவேளை நீலாம்பரிக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. அவளுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவளே அவங்ககிட்ட வந்து அப்புறமா சொல்லுவா ஞாபகப்படுத்திட்டு. சரி இப்போ நீ போமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவளை அனுப்பி வச்சிடுறா. அதுக்கப்புறம் இவகிட்டேயுமே அவள் வந்து என்னோட அப்பா அம்மாவை பற்றி உனக்கு தெரியுமான்னு கேட்டாலே, அப்போ மட்டும் நான் உண்மையை சொல்லியிருந்தேன்னா உங்க எது என்ன இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்டுகிட்டே இருக்கா. உடனே இவளும் அவளோட வாயை அடைக்கிறதுக்காக பணத்தை கொடுத்து அவளோட வாயை அடைச்சிடுறா. யார் இந்த பொம்பளை, இவளுக்கே வந்து டஃப் கொடுப்பா போலையே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. நம்ம ஹீரோயினி பேப்பர் வந்து கண்டுபிடிச்சா இல்லையா, ஸோ அதை எடுத்துகிட்டு வந்துட்டு ரிஹான்கிட்டேயுமே காமிக்கிறா. இதுதான் என்னோட அப்பா அம்மா, இவங்களை வந்து உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டால் அவனுமே எனக்கு தெரியாதுன்னு சொல்கிறான். உடனே இவ ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிச்சிடுறா. என்னோட அப்பா அம்மாவை பற்றி என்னோட பெரியம்மா சொல்லியிருக்காங்க. என் அப்பா வந்து ஒரு பிஸ்னஸ் மேனு, அவர் வந்து ஒரு பெரிய குடும்பத்தோட பையன் அப்படின்னு. மற்றபடி அவங்க 2 பேரை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது. அவங்க ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்து போயிட்டாங்கன்னு மட்டும்தான் சொன்னாங்க. மற்றபடி அவங்கள பற்றி எதுவுமே எனக்கு தெரியாது. என்னோட அப்பா அம்மாவை பற்றி நான் வந்து மற்ற பேர்கிட்ட கேட்டு தெரிஞ்சிக்க வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கண் கலங்கி அழுக ஆரம்பிச்சிட்டா. உடனே இவனும் அவளோட கண்ணை தொடச்சி விடுறதுக்காக கையை எடுத்துட்டு போயிட்டு இருக்கான். பட் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே நின்றுட்டு இருக்கான். அதே சமயம் நம்ம ஆகிலோட மொத்த ஃப்ரெண்ட்ஸும் வீட்டுக்கு வந்திருக்காங்க. உன்னோட பொண்டாட்டியை வந்து நீ எனக்கு காமிக்கவே இல்லை, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்கிற விஷயத்தையும் நீ சொல்லலை. சரி உன்னோட பொண்டாட்டி யாரு அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. சரி அப்புறமா என்னோட பொண்டாட்டியை நீங்கள் மீட் பண்ணிக்கலாம், இப்போ ரொம்ப லேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் இல்லை, இன்றைக்கி உன் பொண்டாட்டியை பார்க்காம நாங்கள் வீட்டுக்கு போக மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் சரி இங்கேயே வெயிட் பண்ணுங்க, நான் போய் என்னோட பொண்டாட்டியை அழைச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இங்கேருந்து போயிட்டு இருக்கான். அப்போ தான் நம்ம ரிஹானுமே அவள் அழுகிறா அப்படின்னு சொல்லிட்டு அவளோட கண்ணை வந்து தொடச்சி விட்டுட்டு இருக்கான். ஸோ இது தூரத்துலேருந்து நம்ம ஹீரோ பார்த்துட்டு அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, தன்னோட பொண்டாட்டி தன்னோட தம்பி கூட அப்படி நெருக்கமாக நின்றுட்டு இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அவகிட்ட போயிட்டு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ தான் அங்கே மொத்த ஃப்ரெண்ட்ஸுமே வந்துட்டாங்க. வாவ் இதுதான் உன்னோட பொண்டாட்டியான்னு கேட்டால் ஆமாம் இதுதான் என்னோட பொண்டாட்டி, இவ எவ்வளோ அழகாக இருக்கா பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட ஹேக் பண்ணிக்கிட்டோம், அவகிட்ட நெருக்கமாகவும் பேசிகிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினிக்கோ ஒன்றும் புரியல, என்னோட பியூட்டிஃபுல் மனைவி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வேற சீனை போட்டு பேசிகிட்டு இருக்கான். அதுக்கப்புறமா எல்லாரும் சாப்பிட்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே நம்ம ஹீரோயினி தான் டின்னரை வந்து சர்வ் பண்ணிக்கிட்டே இருக்கா. அப்போ அவங்களும் சாப்பிட்டு பார்த்துட்டு சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. ஏன் நல்லா இருக்காது, இது என்னோட மனைவி சமைச்சதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு மனைவியை பற்றி ஆஹா ஓஹோன்னு புகழ்ந்து பேசிகிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினிக்கே ஒன்றும் புரியல. உனக்கு குக்கிங்லாம் தெரியுமான்னு கேட்டால் என்ன இப்படி கேட்டுட்டீங்க, அவளுக்கு வந்து சொந்தமாக ஒரு டாபாவே இருந்துச்சு, அவள் வந்து ஒரு சமையல்காரி, என் வீட்டிலே சமையல்காரி வேலை தான் பார்த்தா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கொஞ்சம் அவளை அவமானப்படுத்துகிற மாதிரியே பேசிகிட்டு இருக்கான். என்ன பேசிகிட்டு இருக்க அப்படின்னு கேட்டால் காதலுக்கு கண்ணு இல்லைன்னு சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி தான் எனக்கு கண்ணு இல்லாமல் போயிடுச்சு, இவ இப்போ என்னோட மனைவி ஆயிட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சரி எல்லாரும் வாங்க டான்ஸ் ஆடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு நம்ம ஹீரோயினியை பிடிச்சிக்கிட்டு வலுக்கட்டாயமாக ரொம்ப அவளை ஹர்ட் பண்ணுற மாதிரி டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்கான். அவளோ எனக்கு வலிக்குது ப்ளீஸ் என்னை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஏன் நான் உன்னை தொட்டா மட்டும் தான் உனக்கு வலிக்குதா, என்னோட தம்பி தொடும் போது மட்டும் உனக்கு சுகமாக இருந்துச்சா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். என்ன இப்படிலாம் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் இங்கேருந்து போயிடுறா. அதுக்கப்புறம் சரி வா அகில் ட்ரிங்க் பண்ணலாம் அப்படின்னு கூப்பிட்டா எனக்கு வேணா நீங்களாம் குடிங்க, நான் ட்ரிங்க் பண்ணுற பழக்கத்தை வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஸோ இதை தூரத்துலேருந்து நம்ம சனமும் பார்த்துட்டு பரவாயில்ல இவர் என்னதான் என்கிட்ட மோசமாக நடந்துக்கிட்டாலும் நான் சொன்ன ஒரு வார்த்தைக்காக அவர் குடிப்பழக்கத்தை ஸ்டாப் பண்ணிட்டாரா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கா. அதே சமயம் இந்த பக்கம் இந்த பொம்பளையும் நம்ம நீலாம்பரி கிட்ட வந்துட்டு ஒரு விஷயம் என்னன்னா, நீ உன்னோட பெத்த பிள்ளைய ஒன்றும் நீ சனமுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கல, அதை நினச்சி நீ சந்தோஷப்பட்டுக்கோ. அது மட்டும் இல்லாமல் உன்னோட பையனுக்கு அப்பன் யாரு மறந்து போயிட்டனே, உன்னோட பையனோட அப்பன் யாருன்னு சொல்லு, நீ தான் பல பேர் கூட உன்னோட கடந்த காலத்தை வந்து பங்கு போட்டிருக்கியே, அதில் எவனா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு ஞாபகம் வந்துருச்சு அந்த நஜ்மாவோட புருஷன் இம்ரான் தானே உன்னோட பையனுக்கு அப்பன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சரி உன் பையன் இப்போ எங்கே இருக்கான், அவனை ஏதாவது ஒரு அனாதாசிரமத்தில் சேர்த்துட்டியா என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப கடுப்பேற்றுற மாதிரி பேசிகிட்டு இருக்கா. அவளுக்கும் டக்குன்னு கோவம் வந்துடுது. இங்கே பாரு நீ சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு உன் இஷ்டத்துக்கு நீ பேசுகிறவளை வச்சுக்காத, அப்புறம் எனக்கு கண்ணு தெரிலனாலும் பரவாயில்ல, உன்னோட கழுத்து எங்கே இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும், அப்படியே கழுத்து நெரிச்சு கொண்டுடுவான் பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி மாட்டிட்டு இருக்கா. ஆனால் ஒன்று தன்வீர், நான் ஒரு வேளை சனம் கிட்ட உண்மையை சொல்லலைனாலும் அவளுக்கு எப்படியாவது என்னைக்காவது ஒரு நாள் உன்னை பற்றின உண்மை தெரிய தானே போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அப்போ தான் நம்ம ஹீரோயினியுமே அந்த பக்கமாக கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்கும் போது ஒரு பெரிய ஃபோட்டோ ஃப்ரேம் மேலே போய் மோதிடுறா. அது என்னடனா கிளண்டு கீழே விழுந்துருச்சு. சரி அதை திரும்ப மாட்டலாம் அப்படின்னு பார்க்கும்போது அப்போ பார்த்தா அந்த சவத்துக்கு பின்னாடி ஒரு ஹோல் இருக்குது.
அந்த சவத்தை போய் டச் பண்ணால் அதில் இருக்கிற பெயிண்ட் எல்லாம் தானாகவே உதிர்ந்து கொட்டிக்கிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் அவளும் என்னதான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கா. உள்ளே பார்த்தா ஒரு கதவே இருக்குது சீக்ரெட்டாக. இதை பார்த்து நம்ம ஹீரோயினுக்கே ஒன்றுமே புரியல. என்னது இது, இந்த சவத்துக்கு பின்னாடி ஒரு கதவு இருக்கே, இது என்ன கதவாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கா. ஒருவேளை அந்த நீலாம்பரி ஏதாவது சீக்ரெட்டான விஷயத்த இதுக்கு பின்னாடி ஒளிச்சு வச்சிருக்காளா என்னன்னு தெரியல. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நெக்ஸ்ட் ஆனிச்சு நம்ம அடுத்த பாட்டில் பார்த்து தெரிஞ்சுப்போம். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.